मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அண்ணா. அட என்ன பண்றதுன்னு, எனக்கு நேரம் ரொம்ப மோசமா இருக்கு, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. நேரம் எப்பவுமே மோசமா இருக்கிறது இல்ல. கடிகாரம் வேணா மோசமா இருக்கலாம், ஆனா நேரம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஓடுது. நாம அந்த நேரத்தோட போகலன்னா நாம எங்கேயாவது போய் சேர்ந்துருவோம். என்ன புரிஞ்சுதா? அண்ணா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைண்ணே. என்ன ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க அண்ணா. நான் ஏன் உங்களை முன்னாடியே சந்திக்கல? இல்லன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். நிஜமா சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க மிகப்பெரிய ஞானி. இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு எப்ப நீங்க தியானம் பண்றீங்க அந்த நேரத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க அண்ணே. அந்த நேரத்தை மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு பரிசை வாங்கிட்டு உங்களை பார்க்க வரேன். கூட 4 பக்தர்களையும் கூட்டிட்டு வரேன். போப்பட் பிரபு வாழ்க. என்ன சொன்னீங்க? பக்தர்களா? எப்ப வேணாலும் வாங்க. இந்த போப்பட் கிட்ட எப்பவும் ஞானம் மட்டுமே இருக்கும். என்னாச்சு இவனுக்கு? ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் தியானம் செய்தே ஆக வேண்டும். எமக்கு ஞானம் கிடைத்தால் தானே அதை மக்களுடன் பகிர இயலும். என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன மெடிடேஷன் பண்ண விடு, கொஞ்சம் அமைதியா இரு. ஜோர்தார், குக்கர் ஆஃப் பண்ணு. அட எப்பா, ஆலு பரோட்டா செய்யறதுக்கு நான் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சாப்பாடு மட்டுமே வாழ்க்கையோட கடைசி லட்சியம் கிடையாது. வாழ்றதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாது. இங்க பாரு, உனக்கு மெடிடேஷன்லாம் அவசியமே கிடையாது. நீ சாதாரணமாவே நிறைய ஞானத்தெல்லாம் கொடுக்கற. என்ன அப்படிதானே ஜோர்தார்? இந்த வீட்ல சாந்தியா இருக்க முடியாதா? யார் அது சாந்தி? அவங்க எதுக்காக நம்ம வீட்ல இருக்கணும்? சாந்தினா சைலன்ஸ். என்னோட தியானம் கலைஞ்சு போச்சு. போப்பட், தியானம் இல்ல, இந்த ஜார் உடைஞ்சு போச்சு. அட ஏன்பா இத உடைச்சீங்க? இப்ப யார் இத சுத்தம் பண்றது? அட இப்ப எதுக்காக சத்தம் போடுற? உங்க எல்லாருக்காகவும் நான் வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வந்தேன். அப்புறம் நீ அத கொட்டிட்டியா? ஏப்பா ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. அமைதி. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டோட டென்ஷனை இன்னும் அதிகமாக்குறீங்களே. யாரு? எந்த ஃப்ரெண்டு? நான் தான். நீ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறனா, நாங்களும் உனக்கு வாக்கு கொடுக்கறோம். இனிமே எந்த ஒரு சத்தமும் வராது. சாரி. பாதி வெந்த உருளைக்கிழங்கு மேல சத்தியமா சொல்றேன், பட்னியா கூட கிடப்பேன், ஆனா கொஞ்சம் கூட சத்தம் வர விட மாட்டேன். Thank you so much. அட இது பாபியோட சத்தம். அநேகமா யார்கிட்டயோ அடி வாங்குறான். சரி பாப்பட், நாங்க போய் அவனை அமைதியா இருக்க சொல்றோம். சாரி. என்ன சாரி? ஒண்ணு அடி வாங்காமலேயே கத்திக்கிட்டு இருக்க, அது போதாதுன்னு இப்ப எங்களையே அடிக்கிறியா நீ? ஒழுங்கா பேசுங்க. என்னோட ஹஸ்பண்ட் பாக்ஸர் ஆக்கும். பாக்ஸர் பேக். அதுக்காக எங்களை அடிப்பானா? உனக்கு அடி வாங்குறதுனா பிடிக்கும் இல்ல, அதான் அவன் மூக்குல ஒரு குத்து விட்டான். பாபி, நீ ஒரு மிக்சரு, நீ ஒரு சிக்ஸரு, நீ ஒரு ஃபிக்ஸரு. என்ன நான் ஃபிக்ஸரா? அப்போ நான் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஜெயிக்கிறேன்னு நீ என்கிட்ட சொல்றியா? என்ன சொல்லு அப்படின்னு மத்தவங்க பேசுறாங்க, ஆனா எங்களுக்கு தெரியும் நீ ஒரு ரியல் பாக்ஸர். ஆனா எதுக்காக இப்படி கத்துற, அதுவும் அடி வாங்காமலேயே? அட நான் ஒன்னும் கத்தலப்பா, இது என்னுடைய அக்ரஷன். நான் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கேன், அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்றேன். பிராக்டிஸ்.
அடடா நண்பா, மனசுக்குள்ளேயே கத்திக்க. பொப்பட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காமா. எங்க மெடிடேஷன் பண்றா? தோ இங்கதான் எதிர்க்க நிக்கிறான். ஆமா, நீ கத்தி என்னோட மெடிடேஷனை கெடுத்துட்ட. என்ன புரிஞ்சுதா? ஓ சத்தத்தை கொஞ்சம் நிறுத்து. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உங்களால இன்னும் எந்தெந்த சத்தத்தை தடுத்து நிறுத்த முடியும்? ஏப்பா, என்ன நடந்தாலும் சரி, இனிமே எந்த சத்தமும் வரவிட மாட்டோம். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன் ஐடியாவை நீயே வச்சுக்கோ. அப்புறம் பாபி, நீ சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடுறதை நிறுத்துங்க. போதும் போதும், சத்தத்தை நிறுத்துங்க, குறைங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் பேண்ட வாசிங்களேன் ப்ளீஸ். எங்க நண்பனால மெடிடேஷன் பண்ண முடியல. நாங்க இப்ப செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பிரதரோட கல்யாணத்துக்கு நாங்க இதை தான் வாசிப்போம். செல்லங்களா, வாசிங்க. சாக்லேட் கேக்கு. ஏய், சாக்லேட் கேக் இல்ல, அது குதிரையோட சாணம். என்ன புரிஞ்சுதா? ஐயா சீச்சி, என் மேலையா நீ போட்ட? அச்சோ, மாப்பிள்ளை குதிரையை எடுத்துட்டு ஓடிட்டாரு. அட, மாப்பிள்ள குதிரையை எடுத்துட்டு போகல, குதிரை மாப்பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடுச்சு. புடிங்க. என்னால ஒரு 10 நிமிஷம் கூடவா மெடிடேஷன் பண்ண முடியல? அடடா கடவுளே, இவங்களா எனக்கு நண்பர்களா? இவங்கெல்லாம் நல்ல போஸ்டே கிடையாது. ஏன்னா அது சரியான அட்ரஸ்க்கு போய் சேர்றது இல்ல. என்ன புரிஞ்சுதா? ஏப்பா, என்ன நடந்தாலும் சரி, இனிமே சத்தம் வராம பாத்துக்கணும். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் அமைதியாரு. தோ மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா, என்ன பண்றீங்க? வருஷம் முழுக்க ரோட தோண்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க வாங்க. சாயந்தர நேரத்தை மோசமாக்குறீங்க, மாம்பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போக வைக்கிறீங்க. நீங்க என் வேலையை கெடுக்குறீங்க. உங்க வேலையா? ஆமா, தண்ணி பைப் லைன் லாக் ஆயிடுச்சு. வீட்டுல குளிக்க என்ன, பாத்திரம் கழுவ கூட தண்ணி கிடையாது. இவங்கள வேலை செய்ய விடுங்க, பைப் லைனை சரி பண்ண விடுங்க. போச்சு, இது நாள் முழுக்க நடக்கிற வேலையாச்சே. யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவனோட விதி ஏதாவது ஒரு வகையில அவனை வேலை செய்ய விடாம தடுத்துருது. என்ன புரிச்சுதா? இங்க பாருங்க டாக்டர் பாலு, துணியை தைக்கிறதுக்கு ஊசி தான் தேவைப்படும். ஆனா நீங்க கத்திய பயன்படுத்துறீங்க. சரி, கத்தியங்க. அப்புறம் துணியை தைக்க வேண்டாம், பைப் லைனா சரி பண்ணணும். ரொம்ப சரி, நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே போற. வாசனையான சென்டா மாறிட்டு இருக்க, காஸ்ட்லியான பெயிண்டா ஆயிட்டு இருக்க. அப்புறம் நீ இன்டெலிஜென்ட்டா மாறிக்கிட்டே இருக்க. இன்டெலிஜென்ட்டா? நீங்க பிறக்கிறப்பவே இன்டெலிஜென்ட் தான். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சேன், ரொம்ப யோசிச்சேன், ஆனா மண்டையில ஏறல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சிட்டில அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் இருக்கு, டெலிபோன் லைன் இருக்கு, கேஸ் பைப் லைன் இருக்கு. இவ்வளவு பெரிய மிஷின் அதை உடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? அட, நீ என்ன பண்ணணுமா? இது டாக்டர் பாலுவோட வீடு, அதனால முதல்ல அவர் யோசிக்கட்டும். ஓகே, இப்ப சொல்லுங்க, என்ன ஆகும்? உங்க வீட்ல கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அதால தீ பிடிச்சிரும். தண்ணி பைப் லைன் உடைஞ்சு போச்சுன்னா உங்களால அந்த நெருப்பை அணைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம டெலிபோனும் ஒர்க் ஆகாது. உங்களால ஃபயர் பிரிகேட்ஸையும் கூப்பிட முடியாது.
இது ரொம்ப ஆபத்தா இருக்குப்பா. ஆனா கண்டிப்பா தண்ணி தேவைப்படுது. அதுக்கு தோண்டி தானே ஆகணும். அட கொஞ்சம் கேளுங்கப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்கிட்டயும் இருக்கு. நம்ம சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி சரி பண்ணுவோம். குழி தோன்றதா முடியாது. இல்ல ஏன்பா அப்படி பண்ணாதீங்கப்பா. நம்ம பப்பட்ட பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், நட்பா பாதுகாக்கிறோம். ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் மேல அக்கறை காட்டுற குணம் எல்லாருக்குள்ளயும் அப்படியே இருந்துராது. ஆனா சிலர் நாள் முழுக்க உட்கார்ந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? என்ன சாப்பாடா? ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. என்ன வெளியே வந்துருச்சு. நாம பணக்காரங்களா ஆயிட்டோம். இப்போ நிறைய வண்டிங்க காருங்க எல்லாம் வாங்குவேன். நமக்குன்னு சொந்தமா பெட்ரோல் பங்க் இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆயில் பிசினஸும் இருக்கும். ஹோய் ஹோய். டாங்கி, இது ஒண்ணு எண்ணெய் இல்ல, தண்ணி வந்துட்டு இருக்கு. நீ தண்ணி பைப்லைன உடைச்சிட்ட. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுச்சு? தல, அது என்னன்னு நான் பாக்குறேன். என்னப்பா பண்ணிருக்கீங்க நீங்க? அடடா, கத்தாதீங்கம்மா. கத்தாம வேற என்ன பண்ண முடியும்? இந்த ஏரியாவே குளமா மாத்தி வச்சிருக்கீங்களே. சாரி பப்பட், எங்களால சத்தத்தை நிறுத்த முடியல. எந்த ஒரு ஐடியாவும் வேலை செய்யல. அட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி, நீ ஒருத்தன் தான் பாக்கி. சீக்கிரமா சொல்லு. நம்ம போப்பட்டுடைய காதுல பஞ்ச அடைச்சு வச்சிருவோம். அவனுக்கு எந்த சத்தமும் கேட்காது. நல்ல ஐடியா. என்ன புரிஞ்சுதா? என்னப்பா நீ காலையில இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணோம். நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்பெல்லாம் எமோஷனல் ஆனா நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.